guys, welcome back to YouTube channel. So today நான் உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்கின் கேர் ரொட்டீனோட ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் அதை பார்க்க போகிறது. இதுக்கு முன்னாடி வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து 1 வீக்கு 10 days மாதிரி நான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் எந்த பேஜில் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கின் நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் வந்து இந்த லிப் பாம் தான். இந்த லிப் பாம் நான் வந்து பீட்ரூட் ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேட், நல்லா பழுதையும் நிறையவே வந்து தீர்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லிப்ஸில் இருக்க டார்க் மார்க்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நேச்சுரல் பிங்க் ஷேடுக்கு வந்து கொண்டு வருது. ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் வந்து இருக்குது. ஸோ இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால லிப்ஸில் வந்து அங்கங்கே வந்து தோல் உரியல. ஸோ அதெல்லாம் வந்து க்யூர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது வந்து சரி பண்ணுது. அதிகமாக வந்து வர்றதில்லை. ஸோ என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த லிப் பாம் தான். ஸோ இந்த லிப் பாம் வந்து நம்ம லிப்பில் இருக்க பிக்மெண்டேஷன் வந்து நல்லா க்யூர் பண்ணுது. அதுக்கப்புறம் லிப்ஸில் இருக்க பித்த வெடிப்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ தோல் உரிகிறது வந்து அதிகமாக வந்து ரொம்பவே கம்மி பண்ணுது. நீங்கள் ரெகுலர் பேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ரீஅப்ளை வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த லிப்பில் இருக்க டார்க் மார்க்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நேச்சுரல் பிங்க் ஷேடு வந்து இருக்கும். லிப்ஸ்டிக்கே வந்து அவ்வளோக்கா வந்து தேவையில்லை. இதை யூஸ் பண்ணாலே ஒரு மாதிரி நியூட் ஷேடு ஒரு ஷைனியாக தான் இருக்குது. இதில் பார்க்குறேன். ஸோ இந்த லிப் பாம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இது. ஸோ செகண்ட் ஒன் வந்து இந்த ப்ளூபெர்ரி ஃபேஸ் வாஷ். இந்த ப்ளூபெர்ரி ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபுல் குவான்டிட்டி உங்ககிட்ட வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஃபுல் குவான்டிட்டியில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ பாதியாக தான் இருக்கும். நம்ம வந்து வேறு ஏதாச்சும் பிராண்ட் வாங்கினா ஃபுல் பாட்டிலும் வந்து நான் எப்படி தர மாட்டேன். அந்த மாதிரி பாதியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லா குவான்டிட்டியுமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே ரீசன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூபெர்ரி ஃபேஸ் வாஷ் வந்து நான் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ பிம்பிள் மார்க்கெலாம் வந்து கம்மி பண்ணுது, கலர் வந்து கொடுக்குது இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் லைவாக உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு பர்பிள் கலர், நல்ல லைட் பர்பிள் கலரில் இருக்கும். நான் வந்து எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் வந்து மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக எடுத்து வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு பிடிக்கும். ஃபேஸ் வாஷில் லைட்டாக மட்டும் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளென்ஸ் பண்ணுவேன். ஸோ இது கிளென்ஸ் பண்ணும்போது அவ்வளோக்கா நுரெல்லாம் வந்து அதிகமாக வரல, ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து பண்ணும்போது வந்து டவல் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம அடிக்கடி ரொம்ப ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவல் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 times மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்
ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டேன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. டெய்லியும் வெயிலில் போய் அலைஞ்சு வந்து ஸ்கின் வந்து டேன் ஆகிட்டே இருக்குது. அப்படின்றப்போ ரெகுலராக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அந்த கலரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து காமிக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஓப்பன் போர்ஸ் ஜெல் தான். ஸோ இந்த ஜெல் வந்து நான் ஒன் டே தான் யூஸ் பண்ணேன். ஸோ தொடர்ந்து வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ வந்து எனக்கு ஓவர் நைட் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து விட்டுட்டேன். ஸோ போர்ஸ் எல்லாம் வந்து நல்லா மினிமல் ஆகுது வந்து தெரியுது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஜெல் பேஸில் தான் வந்து இருக்குது. ஒரு நாள் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து குங்குமாதி ஆயில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வந்து எங்கெல்லாம் வந்து போர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நான் அதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு போர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போர்ஸ்க்காக நிறைய க்ரீம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அது அவ்வளோவா வந்து க்யூர் ஆகலை. ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணுறேன். இது கொஞ்சம் மினிமல் ஆகுது. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ண வந்து அந்த பிம்பிள் வந்து போனதுக்கான ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் க்யூர் பண்ண ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் ஃப்யூச்சரில் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் எனக்கு அது வந்து பிடிக்கல. ஃபேஸில் இருக்கிறது அது எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது என்னையே. நான் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணியே நல்லா க்யூர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமாதி ஆயிலெலாம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஓவர் நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. ஆனால் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிலி ஆகிடும். ஸோ நான் ஓவர் நைட்டு வச்சுட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸ்கின்னு. ஒரு சீரம் பேக்கேஜிங்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தைலம்லாம் குங்குமாதி தைலம் எப்படி சொல்கிறது, நம்ம தைலம்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு அது ஒரு மாதிரி ஒரு தைலம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஸ்மெல் இருக்குது. என்ன ஸ்மெல்லு கரெக்டாக கண்டுபிடிச்சேன் வந்து சூடமும் குங்குமமும் வந்து நம்ம கலக்கி நெத்தியில் போட்டால் வந்து ஒரு மாதிரி அதோட ஸ்மெல் இருக்குது. ஸோ அதே ஸ்மெல் தான் வந்து இதுலேயும் வருது. ஸோ இப்போ அப்ளை பண்ணக்கப்புறம் வந்து நல்லா ஆயிலியாக இருக்குது. ஸோ ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் பார்த்தோன்னா ஸ்கின் ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்லா க்ளோயிங்காக ப்ரைட்டாக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கலர் சேஞ்சிங் கன்ஃபார்மாக வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வாங்கினது வந்து இந்த ஃபேஷியல் பம்ப்ஸ் தான். ஸோ இந்த ஃபேஷியல் பம்ப்ஸில் வந்து நீங்கள் டக்குன்னு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ரொம்ப டேன் ஆகிடுச்சு, ஃபேஷியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணது இது தான். ஸோ இது வாங்கி ட்ரை பண்ணக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பிடிச்சி போனதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னோட செகண்ட் பர்ச்சேஸ் தான். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் தான், செகண்ட் பர்ச்சேஸில் தான் இது பூராமே வாங்கினேன். மறுபடியும் இதை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். நான் வந்து இதை ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நான் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ண மாட்டேன். டெய்லி வந்து இந்த ஃபேஷியல் பம்ப்ஸ் தான் ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அதே நான் நல்லா இவங்க ப்ராடக்ட் மொத்தமாக இவங்ககிட்ட இருந்து வாங்கி நான் யூஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ்னால் என்னோடய ஸ்கின் இருக்குல்ல. ஸோ
டேன் ஆகாமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி வந்து கலர் சேஞ்சிங் வந்து கொடுக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே நான் என்ன ரீசனுக்காக வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கினோம் அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ என்னோடய ப்ராடக்ட் ரிவ்யூலாம் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் எங்ககிட்ட வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னோடய பர்சனல் ரிவ்யூ, நான் யூஸ் பண்ணி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல்.